அண்ணா அண்ணி ஒரு சேலஞ்ச். உங்க ஃபாலோவர்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச 10 பேர் எழுதி சீட்டு குலுக்கி போட்டு அதுல வர ஒரு மெம்பருக்கு 1000 rupees ஜிபே பண்ணுங்க. ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா குடுக்கறதுக்கு தான் காசு இல்லை என்கிட்ட தான். நாங்களே வேலை வெட்டிக்கு போகாம சும்மா ஊர் சுத்தி இருக்கிறோம். வேலைக்கெல்லாம் போறான், போய் சொல்றான். வேலைக்கு போகணும் போய் சொல்ற, ஒண்ணும் பண்ண மாட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் நேம் மட்டும் செலக்டடா எழுதிட்டு போட்டுட்டு 1000 rupees அமிச்சது உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் காட்டிட்டு மறுபடியும் மச்சான் அமிச்சிடுறா சும்மா தான் போட்டேன்னு சொல்லி சொல்றான். நீ இப்படிதான் பண்ணுவேன் எனக்கு தெரியும், இதுதான் பண்ணுவேன் எனக்கு தெரியும். ஆனா நீங்க பண்ணுங்க சிஸ்டர், எங்க 2 பேரும் எழுதி சீட்டு குலுக்கி போட்டு எங்களுக்கே ஜிபே பண்ணி விட்டுருங்க. பண்றோம், கண்டிப்பா பண்றோம். இன்னும் கொஞ்சம் ஒரு 100K வரட்டும். 100K ஃபாலோவர்ஸ் வந்தா இந்த சேலஞ்சு. ஓகே, அதுக்கே வராது. எத்தனை வருஷம் தவம் இருக்கணும்? ஒரு 100 வருஷம் ஆகும் அந்த 1000 ரூபாய்க்கு. கண்டிப்பா பண்றோம் ஒரு நாள். சேலஞ்ச் அக்செப்டட். ஆனா இப்ப பண்ண முடியாது. சப்போஸ் வந்து நான் ரேண்டமா உன் பேர் எழுதி போறேன்ப்பா, எழுதி போட்டு நான் சீட்டு குலுக்கி போட்டு உன் பேர் வந்துச்சு, நீ என்ன பண்ணுவ? காசு கேட்பேன். காசு கேட்பிய? எதுக்கு என்கிட்ட எது காசு கேக்குற? அது என் நேம் தானே வந்துருக்குது, இப்ப எனக்கு தானே நீங்க அமிச்சோன்னும். சரி, அந்த காசு வாங்கி என்ன பண்ணுவ? அந்த 10 சீட்லயே என் பேரே எழுதி போட்டுப்பேன். சரி, அந்த காசு வாங்கி என்ன பண்ணுவ? வாங்கி சாப்பிடுவேன். வாங்கி சாப்பிடுவியா? ஆமா, குழந்தையா நீ? சாப்பிடுவேன், வாங்கி சாப்பிடுவேன். எதனா வாங்கிப்பேன், எனக்கு தேவையான பொருள் வாங்கிப்பேன், அவ்வளவுதான். நீ என்ன பண்ணுவ? நானா ஒயின் ஷாப்புக்கு போவேன்.